ஏழரை சனி, அஸ்தமச்சனி உள்ளவர்கள் செல்ல வேண்டிய கோவில். சனி திசை, கண்டச்சனி, ஏழரை சனி, அஸ்தமச்சனி உள்ளவர்கள் திருநறையூர் நாச்சியார் கோவிலில் 8 வாரங்கள் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வந்தால் சிரமங்கள் குறைந்து முன்னேற்றம் அடைவது நிதர்சனமான உண்மை. ஆயுட்காரன் என்று சொல்லப்படும் சனீஸ்வர பகவான் தனது 2 மனைவிகளான மந்தாதேவி, ஜேஷ்டாதேவி இருவரோடும் தனது புதல்வர்களான காலத்தை நிர்ணயிக்கும் புலிகன், ஆயுளை நிர்ணயிக்கும் மாந்தி ஆகியோருடன் குடும்ப சமேதராய் அருள்பாலிக்கும் ஒரே இடம் திருநறையூர். இந்தியா முழுவதும் உள்ள கோயில்களில் இல்லாத சிறப்பாக தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் உள்ள திருநறையூர் நாச்சியார் கோயிலில் மங்களச்சனியாக குடும்பத்துடன் அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ ராமபிரானின் பிதாவாகிய தசரத சக்கரவர்த்திக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் நடந்த நிகழ்வை பார்ப்போம். சனி ரோஹிணி நட்சத்திரத்தில் 12 வருட காலங்கள் வாசம் செய்து வெளியேறினால் ரோஹிணி சங்கட பேதம் என்னும் கடும் பஞ்சம் ஏற்படும். இதை எவராலும் தடுக்க முடியாது என்று சிவன் நாரதரிடம் தெரிவிக்க, நாரதர் வைஸ்த மகரிஷியிடம் கூறுகிறார். வைஸ்த மகரிஷி தசரதனிடம் தெரிவிக்கிறார். இதை கேட்ட தசரதன் சனி ரோஷினியை விட்டு கடக்கும் முன் தடுத்து நிறுத்தி போரிட தயாரானார். இந்நிலையை கண்ட சனீஸ்வர பகவான் தசரதை நோக்கி, மானிட அரசே, உன் வீர பராக்கிரமத்தை புகழ்கிறேன். அதே நேரத்தில் பூவுலகில் மக்கள் மீது நீ கொண்ட நலனை நினைத்தும் மகிழ்கிறேன். ஆனாலும் என்னால் உங்களுக்கு உதவ இயலாது. எனக்கு வழிவிடுங்கள் என்று கூறுகிறார். அப்படியும் விலகாத தசரத சக்கரவர்த்தி சனீஸ்வர பகவானும் உள்ளம் முருக ஸ்லோகத்தை சொல்கிறார். இதை கேட்டு மனமிறங்கிய சனி பகவான், சரி, உங்கள் விருப்பப்படி செய்கிறேன். என்னை திருநறையூர் வந்து வழிபடுங்கள். நான் உங்களுக்கு மங்கள சனியாக தரிசனம் தந்து யாரும் தர இயலாத 2 வரங்களை தருகிறேன் என்றார். தசரதரும் மகிழ்ந்து திருநறையூர் வந்து அங்குள்ள பெரிய குளத்தில் நீராடி சனி பகவானை நினைத்து வணங்கினார். சனி பகவான் குடும்ப சமேதராய் காட்சி தந்து அவர் கூறியபடி 2 வரங்களை தருகிறார். முதலாவது வரம், ரோஹிணி சகட பேத காலத்தில் தாம் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை எனவும், 2வதாக குடும்ப சமேதராய் உள்ள இவ்வாலயத்திற்கு வந்து என்னை தரிசித்து வழிபடுவோருக்கு மற்ற 8 கிரகங்களால் ஏற்படும் தீய பலன்களை நீக்குவேன் என்றும் வரம் அள்ளுகிறார். இத்திருக்கோயிலில் குடும்ப சமேதராய் எங்கும் காண முடியாத வகையில் தசரத சக்கரவர்த்தி கைதோல சாந்த சுரூபமாய் காட்சியளிக்கிறார் சனி பகவான். இங்குள்ள சனி பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது பால் நீல நிறமாக மாறி சனி பகவானின் உண்மையான நிறமான நீல வண்ணத்தை காட்டுவது மகா சிறப்பு. அதோடு வேறெங்கும் காண முடியாத உற்சவ மூர்த்திக்கு திருக்கல்யாணம் சனிப்பயிற்சிக்கு நடைபெற்று திருவீதி உலா வருவது தனிச்சிறப்பு. சனி திசையில் உள்ளவர்களும் கண்டச்சனி, ஏழச்சனி, அஸ்தமச்சனி ஆகிய காலங்களில் உள்ளவர்கள் 8 வாரங்கள் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வந்தால் சிரமங்கள் குறைந்து முன்னேற்றம்